ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 8ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அப்போது மேடம்க்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும் போலையே. தெரியும் சேத். உங்கள் ஃபர்ஸ்ட் பிரேக்கப் கூட தான் தெரியும். அவங்க உங்கள் மேலே ஓவர் பொசசிவாக இருந்தனால ட்ரஸ்ட் இஷ்யூ நிறைய வந்து ரொம்ப டாக்ஸிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் மாறி பிரேக்கப் ஆச்சுல்ல, அது வரைக்கும் தெரியும். சோஃபியா அவன் பழைய காதலை பற்றி பேச ஆரம்பித்ததும் அவன் முகம் சற்று கோபமானது. அவனின் முகமாற்றத்தை கவனித்தவள், ஐயோ சாரி சீனியர், ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன். என்ன கோவமாயிட்டீங்க உடனே? சாரி ப்ளீஸ். சித்தார்த் அதற்கு மேல் பேசாமல் அமைதியாக காரை டிரைவ் செய்து கொண்டு இருந்தான். சித், பேச மாட்டீங்களா? நான் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் பாஸ்ட்டை பற்றி பேசிட்டேன். சாரி, பேசுங்க ப்ளீஸ். அவன் பேசாமல் மௌனமாகவே இருந்தான். சோஃபியா அழத் தொடங்கினாள். அவளை திரும்பி பார்த்து முறைத்தான். எதுக்குடி இப்போ அழற? சோஃபி, உன்னை தான் கேட்குறேன், சொல்லு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கிடுவேன். ஆனால் நீங்கள் இப்படி பேசாமல் கோவமாக வந்தால் நான் என்ன பண்ணட்டும்? அழக்கூட கூடாதா நான் இப்போது? எதுவும் யோசிக்காமல் உங்கள் பாஸ்ட்டை பற்றி பேசிட்டேன். காரை ஓரமாக நிறுத்தினான். சித், எதுக்கு இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணீங்க? நீ அழுகையை ஸ்டாப் பண்ணு, இங்கேருந்து போகலாம். இருவரும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக 5 நிமிடம் அமர்ந்திருந்தனர். சித்தார்த் திரும்பி சோஃபியாவை பார்த்தான். அவள் முகம் கவலையாக இருந்தது. என்ன பார்க்குறீங்க? இப்போது அழலைனா கிளம்புங்க, போகலாம். எனக்கு லேட் ஆச்சு. சோஃபி, இங்கே பாரு. இங்கே பாருன்னு சொல்கிறேன்லடி. சோஃபி, சாரிடி. பார்க்க மாட்டியா என்ன? நீ அந்த பாஸ்ட் லைஃப் பற்றி பேசினதால ஏதோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். சாரிடி. போகும்போது இந்த மாதிரி மூஞ்ச வச்சுட்டு போகாத ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்குற வரை என்னமோ மாதிரி இருக்கும். சோஃபியா, உடனே சமாதானம் ஆகிடாதடி. சார் இன்னும் கொஞ்சம் கெஞ்சட்டும் என்று மனதுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள். சரி, என்ன பண்ணால் பேசுவ நீ? அட்லீஸ்ட் என்னை பாரு சோஃபி. சித்தார்த் சோஃபியாவின் இரு கன்னங்களையும் கைகளுக்குள் ஏந்தி அவள் கண்களை நோக்கினான். சோஃபியா அவனை பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டாள். ஏ சோஃபி, ஒழுங்கா கண்ணை திறந்து என்னை பாரு, இல்லைனா லிப்ஸை பிடிச்சி கடிச்சு வச்சிருவண்டி. சோஃபியா தன் கண்களை இன்னும் இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ஓ மேடம், அப்போ என்னை பார்க்க மாட்டீங்க? ஏ கேடி, கிஸ் வேணும்னா கேளுடி. ஏன் இப்படி கோவமாக இருக்க மாதிரி நடிக்கிற? சோஃபியாவால் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் கண்களை திறந்து அவனை பார்த்து சிரித்தாள். எப்படி கோவமா இல்லைன்னு கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் தெரியும். சரி, பின்னாடி போகலாமா? இங்கே கம்ஃபர்டபுளாகவே இருக்காதுடி. ஐயோ, ஆளை விடுங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார், போகலாம். அப்போது ஐஷு கால் பண்ணிட்டாடி. அட்லீஸ்ட் அந்த கிஸ்ஸையாச்சும் ஃபினிஷ் பண்ணலாமா? சீனியர், உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண மட்டும்தான் தெரியும். நீங்களே எப்பயாவது என்னை விட்டுருக்கீங்களா? நானே மூச்சு விட முடியாமல் அவங்கள பிடிச்சி தள்ளணும். உங்ககிட்ட பேசினாலாம் வேலைக்காகாது என்று சொல்லி அவள் கீழ் உதட்டை கடித்து இழுத்து சுவைத்தான். பின் முற்றிலுமாக அவள் இதழை முற்றுகையிட்டவன் அவள் மேல் உதடு கீழ் உதடு என மாறி மாறி சுவைத்தான். அவள் இதழை விடுவிக்கும் முன் தாபம் தாங்காமல் அவள் கீழ் உதட்டை கடித்து விட்டான். ஆ என்று சோஃபியா வலியில் கத்தினாள். ஏய், கத்தாதடி. சித், ரொம்ப வலிக்குது என்று தன் இதழில் கைவிரல் வைத்து பார்க்க அதில் சிறிது ரத்தம் இருந்தது. சித், பாருங்க, பிளட் வருது. அச்சோ சோஃபி, சாரிடி, கொஞ்சம் டெம்ட் ஆயிட்டேன். ரொம்ப வலிக்குதாடி? இல்லை, மேனேஜ் பண்ணிக்கிறேன். தண்ணி வேணும் எனக்கு. அவள் தண்ணீரை அருந்திய பின் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான். சரி சித், ஃப்ரைடே உங்கள் பர்த்டேக்கு என்ன பிளான்னு சொல்லுங்கள். பெருசாக எதுவும் பிளான் இல்லை சோஃபி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லா வருஷமும் வீட்டுக்கு வருவாங்க. ஏ சோஃபி, நீயும் வீட்டுக்கு வரியாடி என்று அவனும், சித், நானும் வீட்டுக்கு வரவா என்று அவளும் ஒரே நேரத்தில் கேட்டனர். உண்மையாவா சோஃபி? கண்டிப்பாக வருவியாடி? வரேன் சித். சித்தார்த் மிகுந்த சந்தோஷமடைந்தான். லவ் யூடி என்று சொல்லி சோஃபியாவை காதல் பார்வை பார்த்தான்.
அவளை அவள் வீட்டின் அருகே இறக்கிவிட்டு அவள் வீட்டிற்குள் செல்லும் வரை காத்திருந்தவன் பின் அவனும் அங்கிருந்து கிளம்பி அவனது வீட்டிற்கு சென்றான். மீதமுள்ள 4 நாட்களும் செல்போன் காலிலேயே சென்றது. வியாழக்கிழமை இரவு சித்தார்த்திற்கு கால் செய்தாள். ஹலோ சித், என்ன தூங்கிட்டீங்களா? ஆமாண்டி, இன்னைக்கு சைட்டில் கொஞ்சம் ஒர்க் அதிகம், 3 கிளைண்ட் மீட்டிங்ஸ் வேறு இருந்துச்சு, அதான் தூங்க போகிறேன்னு மெசேஜ் பண்ணனேடி. ஆமாம் சீனியர். சரி, ஹாப்பி பர்த்டே சித். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். நெக்ஸ்ட் இயர் உங்கள் பர்த்டேக்கு நான் உங்கள் கூட இருப்பேன். இனி வரப்போகிற எல்லா பர்த்டேவும் நம்ம ஒன்றா இருப்போம். ஹாப்பி பர்த்டே சித், லவ் யூ என்று அவள் சொல்லி முடித்ததும் சித்தார்த் புன்னகை சிந்தியபடியே, தேங்க்ஸ் டி சோஃபி. நீ இன்னும் தூங்கலையா? உங்களுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு நினச்சேன், அதான் தூங்கலை இன்னும். சரி, மார்னிங் எத்தனை மணிக்கு வந்து பிக் பண்ணிக்கட்டும் உன்னை? இல்லை சீனியர், நானே வரேன். ஏண்டி, நான் வரேன்னு சொல்கிறேன்ல. இல்லை சித், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அவங்க கூட இருங்க, நானே வரேன். சரி, பத்திரமா வந்துடுவியாடி? ஹலோ சீனியர், அதெல்லாம் வந்துடுவேன். சரி, நீங்கள் தூங்குங்க, மார்னிங் பார்க்கலாம். அர்ஜுன் ஐஷுலாம் கால் பண்ணிட்டு இருக்காங்கடி, அவங்கக்கிட்ட பேசிட்டு தூங்குறேன். சரி சரி, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க என்று சொல்லி அவள் ஃபோனை கட் செய்தாள். மறுநாள் காலை கிளம்பிய சித்தார்த் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். அழகிய சிவப்பு நிற சில்க் சாரி அணிந்திருந்தாள். அதற்கு ஏற்றது போல மெல்லிய அலங்காரத்தில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். சோஃபி, எங்கே இருக்கடி? ஏன் லைவ் லொக்கேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு? வந்துட்டு தான் இருக்கேன் சீனியர், 5 மினிட்ஸில் வந்துடுவேன். சரி நீ வா, நான் கேட் கிட்ட தான் வெயிட் பண்ணுறேன். சிறிது நேரத்தில் அவன் வீட்டின் முன் ஒரு கேப் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய சோஃபியாவை பார்த்து சித்தார்த் கண்களை பெரிதாக்கி வியந்தான். சீனியர், ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி அவன் கைகளை பற்றி குலுக்கினாள். என்னடி சாரியில் வந்திருக்க? சாரி கட்ட போகிறேன்னு சொல்லவே இல்லை. என்னாச்சு சித், நல்லா இல்லையா? என்ன நல்லா இல்லையாவா? ரொம்ப அழகாக இருக்கடி. இந்த பட்டு புடவை, மல்லிப்பூ பார்க்க அப்படியே ஆள் சும்மா கும்முன்னு இருக்க. கையில் மட்டும் ஒரு தாலி இருந்தா இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணிப்பண்டி என்று சொல்லி அவள் இடையை வளைத்து அவன் புறம் இழுத்தான். சீனியர், யாராவது பார்க்க போகிறாங்க, விடுங்க. சரி வா, உள்ளே போகலாம். அம்மா அப்பா ஷாம்லாம் வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது சார். எதுக்குடி பயம், நான் தான் கூட இருக்கேன்ல, வா என்று அவள் கைகளை பற்றி வீட்டிற்குள் அழைத்து சென்றான். வீட்டின் முன்புறம் செடிகள், மலர்கள், பசுமை நிறைந்த புல்வெளிகள் மற்றும் நிழல் கொட்டும் மரங்கள் சூழப்பட்டிருந்தது. மிகப்பெரிய கார்டனும் அதை தாண்டி 4 படிகள் ஏறினால் வீட்டின் நுழைவு வாயில் இருந்தது. வீடு ரொம்ப நல்லா இருக்கு சித். அப்பாவும் என்ஜினியர்ல? ஆமாம் சோஃபி. சித்தார்த்தின் அம்மா சோஃபியாவை வரவேற்பதற்காக கையில் ஆரத்தி தட்டுடன் நின்று கொண்டிருந்தார். சித்தார்த் சோஃபியா இருவருக்கும் வெளியில் நிற்க வைத்து ஆரத்தி எடுத்து அவர்களுக்கு நெற்றியில் குங்குமம் வைத்து விட்டார். சோஃபியா, உள்ளவாம்மா, இந்த அரிசி படியை வலது காலில் தட்டி விட்டுட்டு உள்ளவா. சோஃபியா சித்தார்த்தை பார்க்க, பண்ணு என்று அவன் கஞ்சாடை செய்தான். அவன் கைகளை பற்றி கொண்டே அந்த அரிசி படியை தட்டிவிட்டு உள்ளே வந்தாள். உள்ளே வந்த இருவரும் லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினர். என்ன ஆண்டி, விட்டு அவங்க பையனுக்கு இன்னைக்கு சோஃபியாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்க போல என்று ஐஷு லக்ஷ்மியை கேலி செய்தாள். எப்போடி, வீட்டுக்கு மருமக ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா, அதான் இப்படி. ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் இன்னும் அழகாக இருக்கு சோஃபியா நீ என்று லக்ஷ்மி சொல்ல, சோஃபியா வெட்கப்பட்டவாறு அவர்களை பார்த்து புன்னகைத்தாள். அனைவரும் மாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். செல்வி அனைவருக்கும் ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்தார். ஹாய் அண்ணி என்று சொல்லி ஷாம் அவனை அறிமுகம் செய்து கொண்டான். சோஃபியா அங்கு சற்று பதற்றமாக இருப்பதை உணர்ந்த சித்தார்த் அவள் அருகே சென்று அமர்ந்து கொண்டு, என்ன ஆச்சுடி? இல்லை சித், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. நான் இந்த சடங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அம்மா ஓவர் எக்ஸைட் ஆகிட்டாங்கடி, அதான் இப்படி. நான் உன் கூட தானே இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியாயிடும்.
சித்தார்த்தின் மற்ற நண்பர்களும் வந்துவிட அர்ஜுன் மற்றும் செல்வா கேக்கை டைனிங் டேபிளின் முன் வைத்தனர். கேக்கை வெட்டி வழக்கம் போல் அர்ஜுனுக்கு முதலில் கொடுத்துவிட்டு அவன் அம்மா, அப்பா, ஷாம், சோஃபியா என்று ஒருத்தருக்காக கொடுத்தான். சோஃபியா பேக்கை திறந்து ஹாப்பி பர்த்டே சீனியர் என்று சொல்லி அவள் வாங்கி வந்த கிஃப்டை கொடுத்தாள். மேடம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று சொல்லி அதை பிரித்து பார்த்தான். அவளின் புறவை நிறத்திற்கு ஏற்றது போல ஒரு ஷர்ட்டும் இன்னொரு பாக்ஸும் இருந்தது. இதில் என்ன இருக்குடி என்று சொல்லியபடி அதை திறந்து பார்த்தான். சித் சோஃபி என்ற எழுத்துக்கள் உள்ள ஒரு கோல்டு செயின் இருந்தது. என்ன இது சோஃபி, நல்லா இல்லையா சீனியர்? நல்லா இருக்குடி, இந்தா நீயே போட்டு விடு. சித், அம்மா இருக்காங்க, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ போட்டு விடு என்று கூறி அவன் அணிந்திருந்த செயினினை கழட்டி ஐஸ்வர்யாவிடம் கொடுத்தான். பின் சோஃபியா அவள் கைகளால் அந்த செயினை அவனுக்கு போட்டு விட்டாள். நல்லா இருக்குடி என்று சொல்லி அவளை காதல் பார்வை பார்த்தான். லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணன் மதியம் ஆர்டர் செய்திருந்த உணவை வாங்குவதற்காக கிளம்பினர். சித்தார்த் அர்ஜுனிடம் சென்று, மச்சான் ஒரு 20 மினிட்ஸ்டா அவ கூட தனியாக இருக்கணும், பசங்கக்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி, அம்மா வரதுக்குள்ளே கீழே வந்துடுவேன், அவளை கூப்பிட்டு மேலே போகிறத பார்த்தா இவனுங்க என்னை வேணும்னே பிடிச்சி வச்சுப்பானுங்க, ஐஷு அவளை மேலே ரூமுக்கு கூப்பிட்டு போக சொல்லுடா ப்ளீஸ். சரிடா எருமை, கெஞ்சாத இரு. அர்ஜுன் ஐஸ்வர்யாவுக்கு கஞ்சாடை செய்ய, சோஃபி ஒரு நிமிஷம் என் கூட வா. எங்கே ஐஷு? நீ வா, நான் சொல்கிறேன். சோஃபியா ஐஸ்வர்யாவுடன் மேலே சென்றாள். சித்தார்த் தன் நண்பர்களிடமிருந்து நழுவிக்கொண்டு மேலே ஓடினான். என்ன ஐஷு, வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ளே போக வேண்டியது தானே? நீயே உன் ஆளை கூப்பிட்டு போடா. ஐஷு, அம்மா வந்துட்டா ஃபோன் பண்ணுறியா? என்ன சார், கீழே 20 மினிட்ஸ்னு சொன்னீங்க, இப்போது அம்மா வர வரைக்குமா? ப்ளீஸ் ஐஷு என்று அவளிடம் கெஞ்சினான். சரி சரி, நான் கால் பண்ணுறேன் என்று சொல்லி ஐஷு கீழே சென்றாள். சோஃபியாவின் கைகளை பிடித்து ரூமுக்குள்ளே அழைத்து வந்தான். கதவை ஆட்டோ லாக் செய்துவிட்டு அவளை பார்த்தான். சோஃபியா ரூமை சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தாள். சார் ரொம்ப ரசனக்காரர் தான் போலையே. நம்ம ஃபோட்டோ எப்படி சித்? ரூமில் ஊஞ்சலும் இருக்கா என்று ஒவ்வொன்றாக பார்த்து வியந்தாள். என்னடி, நம்ம ரூம் பிடிச்சிருக்கா? ஏதாவது மாற்றணுன்னா சொல்லு, மாற்றிடுறேன். சீனியர், ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரூம் மட்டுமா? என்ன சித், வாய்ஸ் எல்லாம் மாறுது, எதுக்கு இப்போ என்ன அப்படி பார்க்குறீங்க? லாஸ்ட் டைம் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? என் கூட வரும்போது யோசித்து சாரி கட்டிட்டு வான்னு சொன்னேன்ல. சரி, உனக்கு சாரி கட்ட தெரியுமா என்று கேட்டபடியே அவளை நெருங்கினான். சீனியர், நீங்கள் எதுக்கு இதை கேட்குறீங்கன்னு தெரியுது, எனக்கு சாரியெல்லாம் கட்ட தெரியாது. மார்னிங் அண்ணி தான் கட்டி விட்டாங்க, நீங்கள் அவங்க கையை வச்சுட்டு சும்மா இருங்க. என்னடி, என்னை ஏமாத்திட்ட எப்படி? சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இன்னும் என்ன சர்ப்ரைஸ்? அதான் மேடம் சாரியில் வந்து தரிசனம் தந்துட்டீங்க, அப்புறம் இந்த ஷர்ட் அண்ட் நம்ம நேம் இருக்க செயின், இன்னும் என்னடி? யோசிங்க சார். சற்று யோசித்தவன் அவளை பார்த்து கண்களை பெரிதாக்கி, என்னடி அப்போது மேரேஜுக்கு முன்னாடியே ஓகேவா உனக்கு என்று கேட்க, ஆசைதான், எப்போ பார்த்தாலும் அதிலே இருக்கீங்க சீனியர் என்று சொல்லி உதட்டை சுழித்து கொண்டாள். அவள் கைகளை பிடித்து இழுத்து அணைத்து கொண்டான். ஆசை இல்லாமல் என்ன பண்ணோம்? உன்னை பார்க்கும்போது, நீ என் பக்கத்தில் இருக்கும்போது வேற என்னடி தோணும் எனக்கு என்று சொல்லி அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டான். சரி விடுங்க, சாரி கலைஞ்சிடும் என்று சொல்லி அவனை விட்டு தள்ளி சென்று கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். சரி, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுடி. உங்கள் நேம் டேட்டு போட்டிருக்க. என்ன டேட்டுவா? வீட்டில் மாட்டிக்க போகிற பாரு. மாட்டிக்கிட்டா பரவாயில்ல சார், அப்போ தான் சீக்கிரம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவங்க நான் எங்கே டேட்டு போட்டிருக்கேன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படி எங்கடி போட்டு வச்சிருக்க என்று அவளை ரொமான்டிக்காக பார்த்தான். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சீனியர். சரி, நானே கண்டுபிடிக்கிறேன், ஆனால் நமக்குள்ள ஒரு டீல். என்ன டீல்?
நீங்கள் ஓகே சொல்லு, நான் சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நான் எப்படி ஓகே சொல்ல முடியும்? அதெல்லாம் இல்லடி, நீ ஓகே சொன்னால் நான் நம்ம டீலை பற்றி பேசுவேன். சற்று யோசித்தவள், சரி ஓகே சொல்லுங்க. நான் டேட்டுவை கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ எனக்கு லிப்ஸில் கிஸ் பண்ணணும். அதுவும் நான் போதும்னு சொல்கிற வர. என்ன, நீங்கள் போதும்னு சொல்லுவீங்களா? நான் சொல்கிறத முழுசாக கேளுடி. சொல்லுங்க. சப்போஸ் நான் கெஸ் பண்ணுற இடத்துல அந்த டேட்டூ இல்லைன்னா நான் அந்த பிளேஸில் கிஸ் பண்ணுவேன். ரொம்ப முக்கியமான விஷயம், நீ என் கையை பிடிக்கவே கூடாது. என்ன, இருங்க, இது எப்படி பார்த்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, நீ ஆல்ரெடி ஓகே சொல்லிட்ட. ஸோ இப்போ எதுவும் பேசாதடி. சரி, கண்டுபிடிக்கலாமா? இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு வந்திருக்க புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரிஹானா. இந்த கதையோட அடுத்த பாகத்தில் அவங்கள சந்திக்கிறேன். Until then, bye for now from Nila. Thanks for watching.